அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஐயா புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரங்கநாதன் அவர்கள் வந்துவிட்டு அவருடைய முன்னிலையில் தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. வந்து அவசரமாக சென்று விட்டார்கள். லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இயக்குனர் நண்பர் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக என்னோடய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காதல் தேசம், காதலர் தினம், இதயம், இதெல்லாம் என்னோடய படங்கள். காதல் வைரஸ், உழவன். விஜய் பாஸ்கர் வந்து ஒரு நல்ல நண்பர், ஒரு ரசிகர், அற்புதமான ஒரு ரசிகர். ஆக்சுவலாக ஒரு ரசிகராக தான் என்னை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவருடைய படத்தை நான் கொஞ்சம் பார்த்தேன். அதே மாதிரி சமூகவியலை பற்றிய படம் எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இயக்குனர் நண்பர் என்பதை புரிந்து கொண்டேன். அவர் சொன்னார், கண்டிப்பாக சார் என்னோடய படம் புதுச்சேரியில் பூஜை இருக்கும், நம்ம மினிஸ்டரோட முன்னாடி அவருடைய முன்னிலையில் நடக்க போகுது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்குன்னு சொன்னேன். நான் உடனே ஒத்துக்கிட்டு நான் வந்தேன். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய ஆதங்கம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாங்கிறது பார்த்திங்கன்னா சமூகத்தில் யாரை வெறுக்கிறோமோ அந்த 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 வெறுக்கக்கூடிய யாரை ஒதுக்கி வைப்போமோ அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்களை முக்கியப்படுத்தி இன்றைக்கி படம் எடுத்து கொண்டிருக்கார்கள். ரவுடிசம், அப்படி இப்படி வெட்டு கொலை குத்து இப்படின்னு படங்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மக்களோட ரசிப்பு தன்மை, மக்கள் வாழ்வியலை விட்டுட்டு படம் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் நான் விஜயபாஸ்கர் என்னோட ஆதங்கத்தை சொல்லும்போது, இல்லை சார் இந்த தட்டு வண்டி படம் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புக்கு ஈடுகட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படம், நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு கதை தெரியாது, பட் ஹீரோவை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இது மிகச்சிறந்த படமா, தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த படமா இந்த படம் கண்டிப்பாக அமைங்கிற நம்பிக்கை எனக்கு ஹீரோ பார்க்கும்போது வந்துச்சு. ஏன்னா சினிமாவில் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான கதைகள், எல்லாம் கொலைகாரன், சமூகத்தில் யாரு வீச தூக்கி எரியப்பட வேண்டிய கேரக்டர்லாம் ஹீரோவை உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு ஹீரோவை நிறுத்திருக்க பார்க்கும்போது இந்த படம் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த படமாக வரப்போகுது, இந்த கதை எவ்வளோ அற்புதமாக இருக்க போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு பார்த்த உடனே எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. கூப்பிட்டு சொன்னார், ஆனால் இந்த ஹீரோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு அற்புதமான, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கதையின் மேலே நம்பிக்கை வச்சு சமூக வாழ்வியல் மீது நம்பிக்கை வச்சு எடுக்கக்கூடிய படத்தில் இது ஒரு முக்கியமான படம் இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு அந்த ஹீரோ பார்க்கும்போது, எனக்கு விஜயபாஸ்கரை சந்திக்கும் போது எனக்கு இருந்தது. அது இப்போ ரொம்ப உறுதியாயிடுச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இது வந்து வெறும் ஃபினான்சியலாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய எல்லா அவார்டுகளையும் குவிக்கிற படமா, வெற்றி எல்லா செல்வங்களும் பல செல்வங்கள் எல்லா வெற்றியும் குவிக்கணும் இந்த படம். அதுதான் என்னுடைய ஆதங்கம். விஜயபாஸ்கர் நண்பர் வந்து ரொம்ப அவருக்கு என்ன சொல்கிறது, ஏன்னா நான் வந்து ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ரொம்ப கஷ்டம். நான் இதயம் படம் எடுக்கிறப்ப நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கதை சொல்லி ப்ரொடியூசர் பிடிச்சேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். இல்லை நான் தான் ப்ரொடியூசர்னார். ஆஹா, என்ன பலம் அவருக்கு இருக்கு பாருங்க. ஒரு படம் தயாரிக்கிறது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண ரொம்ப ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த காதல், சினிமா மேலே இருக்கிற அந்த காதலை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரித்து அதை ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ பெரிய பேகப்பட்ட வேலை, சாதாரண இல்லை. எனக்கு தெரியும் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணுறது கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி மனசில் இருக்கிற விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட வேலை வாங்கி அந்த உங்களுக்கு முன்னாடி கொண்டு அந்த படத்தை நிறுத்தி காட்டுறது, வெற்றி பெற வைக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய கடினம். அதற்கு மேலே தயாரிப்புங்கிறது அது பெரிய ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாத்தையும் சுமக்கிறாரு. இந்த சுமக்கிறதுக்கு மெயினான ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. இந்த வெற்றி படம் அமையும், மிகப்பெரிய பிஸ்னஸ் அளவிலையும் உங்களுக்கு இந்த படம் மிகச்சிறந்த படம் அமையணும் என்று கேட்டு இறைவனை, எல்லாமல்ல இறைவனை, எனது குருமகான் எல்லாரையும் வணங்கி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதி சொல்வார்.